எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 8th மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐநா மனித வளர்ச்சி குறியீடில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஸ்லாந்து. இரண்டாவது கேள்வி, உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. ஆப்ஷன் பி, தில்லி. மூன்றாவது கேள்வி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் எத்தனை பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 9. நான்காவது கேள்வி, சிபிஐயின் இயக்குனர் யார்? ஆன்சர் பிரவீன் சூட். ஆப்ஷன் பி. ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சத்தீஸ்கர். ஆப்ஷன் பி, சத்தீஸ்கர். ஆறாவது கேள்வி, HADR என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையிலான பயிற்சி. ஏழாவது கேள்வி, ரோஹித் சர்மா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். ஆப்ஷன் பி, கிரிக்கெட். எட்டாவது கேள்வி, ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறவை எந்த நாடு முறித்து கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சூடான் நாடு. ஒன்பதாவது கேள்வி, உலக செஞ்சிலுவை சங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 8ஆம் தேதி. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2 2Aக்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 12ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் மே 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அர்னாலா. ஸோ அர்னாலா தான் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். ஸோ உங்களுக்கு இதுவே முதல் நீர்மூழ்கி கப்பல் எது, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து INS ஷல்கி அப்படிங்கிறது தான் என்னது முதல் நீர்மூழ்கி கப்பல். நம்ம என்ன பார்க்குறோம், நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் பார்க்குறோம். ஸோ அப்படி உங்களுக்கு எதிர்ப்பு கப்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து அர்னாலா. ஸோ அர்னாலா தான் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். இது பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்த கப்பலானது எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் கப்பல் கட்டுமானம் மற்றும் பொறியியல் நிறுவனத்தில் தான் இதை கட்டியிருக்காங்க. ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இது GRSE, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஃபில் ஃபார்ம் வந்து இருக்கும், இன்ஜினியரிங் அப்படின்னு. ஸோ இந்த அர்னாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வகையை சேர்ந்த போர்க்கப்பல் அப்படின்னா ASW SWC அப்படிங்கிற வகையை சேர்ந்த போர்க்கப்பல். ஸோ ASW SWC அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் தான் இந்த கப்பலானது கட்டப்பட்டிருக்கு. அதாவது இதோட ஃபில் ஃபார்ம் ASW SWC அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படிங்கிறதா இதோட ஃபில் ஃபார்ம். ஸோ இந்த ASW SWC வகையை சேர்ந்த ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் அர்னாலா. இப்போ இது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. எங்கே கட்டப்பட்டதுன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்தினால தான் கட்டப்பட்டிருக்கு. இதோடைய நீளம் வந்து 77.6 மீட்டர் நீளம் கொண்டது, 10.5 மீட்டர் அகலம் கொண்டது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ASW SWC ப்ராஜெக்டின் கீழ் ஒரு 8 நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களை தயாரிக்கிறதுக்கான திட்டமிட்டிருக்காங்க. அதில் ஒரு முதல் கப்பல் தான் இந்த அர்னாலா. அது இப்போ நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அர்னாலா கப்பல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய LND நிறுவனம், LND அப்படின்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ. ஸோ இந்த LND அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தோட இணைந்து தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மகாராஷ்டிர மாநில கரையோர தீவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையோட பேர் தான் இந்த அர்னாலா. அந்த பேர் தான் இந்த கப்பலுக்கு, நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலுக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கப்பலை வடிவமைத்ததுக்காக, இந்த அர்னாலா கப்பலை வடிவமைத்ததுக்காக பார்த்தீங்கன்னா 2002 பாதுகாப்பு அமைச்சக விருதானது இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நிறுவனம். ரீசன் நியூஸ், இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட, உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் சப்மரின் நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா INS ஷல்கி அப்படிங்கிறது. அடுத்து INS விக்ராந்த் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். INS சூரத் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் தான் INS சூரத். INS நீலகிரி அப்படிங்கிறது சிறிய ரக போர்க்கப்பல். அதோட சேர்த்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா INS வாக்ஸிட் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலுமே வந்து நம்ம கடற்படையில் இணைக்கப்பட்டது. ஸோ அதையும் பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க,
இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எஸ் ரகுபதி. ஸோ இப்போ எஸ் ரகுபதி தான் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த நீர்வளத்துறை அமைச்சராகவும் இந்த இயற்கை வளங்கள் துறை அமைச்சராகவும் இருந்தார். இப்போ நீர்வளத்துறை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த இயற்கை வளங்கள் துறை இருக்கு இல்லையா, இது வந்து எஸ் ரகுபதிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ் ரகுபதி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு. இந்த சட்டத்துறை பொறுப்பானது துரைமுருகன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக இப்போ வழங்கியிருக்காங்க. ஸோ அதன்படி துரைமுருகன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீர்வள அமைச்சர் மற்றும் சட்டத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு. எஸ் ரகுபதி இப்போ இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதே மாதிரி ரீசெண்டா நம்ம பார்த்துருப்போம். சமீபத்துல தான் பொன்முடி அவர்கள் அப்புறம் செந்தில் பாலாஜி ஆகியோர் வந்து அமைச்சர் பொறுப்புலேருந்து ராஜினாமா செஞ்சிருப்பாங்க, அதாவது விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் வகுத்திருந்த மின்துறை பொறுப்புங்கிறது சாசி சிவசங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு. அடுத்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையானது எஸ் முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருக்காரு. அடுத்து RS ராஜகண்ணப்பன் வந்து பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. இப்போ அவருக்கு வனத்துறை அமைச்சர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு பாத்தீங்கன்னா டி மனோ தங்கராஜ் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி, இல்லினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தனது கல்வி வளாகத்தை எங்கு அமைக்க உள்ளது? ஆன்சர் மும்பை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவின் சிகாகோவில் இருக்கக்கூடிய இல்லினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து அதோடைய கல்வி வளாகத்தை இப்போ மும்பையில் அமைக்க போகுது. ஸோ மும்பையில் இதோடைய கல்வி வளாகத்தை அமைக்கிறதுக்கு சமீபத்தில் தான் UGC, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதுதான் நம்ம ஷார்ட்டா UGC அப்படின்னு சொல்றோம், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி இந்த இல்லினாய்ஸ் சர்வதேச பல்கலைக்கழகமானது இப்போ நம்ம மும்பையில் அவங்களுடைய கல்வி வளாகத்தை அமைக்க போறாங்க. ஸோ அதன் மூலமா பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல், அப்புறம் பொறியியல், வணிகம், இந்த மாதிரியான முக்கியமான துறைகள்ல இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளானது அங்கே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன தெரிவிச்சிருப்பாங்க, நிறைய அம்சங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கும். புதிய கல்விக் கொள்கையில அதுல என்ன தெரிவிச்சிருப்பாங்கன்னா, வெளிநாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் அவங்களுடைய கல்வி வளாகங்களை வந்து இந்தியாவில் அமைக்கணும். இந்தியாவில் உள்ள கல்வி வளாகங்கள், அதாவது நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய வளாகங்களை வெளிநாட்டில் அமைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் தேசிய கல்விக் கொள்கை 2020 இடம்பெற்றிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சென்னை IIT சார்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கல்வி வளாகம் முதன்முறையாக வெளிநாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் இந்தியாவுடைய முதல் கல்வி வளாகத்தை எந்த IIT அமைச்சிருக்குன்னா சென்னை IIT அமைச்சிருக்கு. எங்கே அப்படின்னா தான்சானியா நாட்டுடைய சான்சிபார்ல அமைக்கப்பட்டிருக்கு. சர்வதேச வளாகத்தை திறந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா IIT டெல்லி சார்பில் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அபுதாபில இந்தியாவுடைய 2வது வெளிநாட்டு கல்வி வளாகமானது அமைக்கப்பட இருக்கு. தேர்ட் கேம்பஸ், அதாவது 3வது வளாகம் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கால அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு வராங்க. அடுத்து வெளிநாடு சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கல்வி வளாகங்கள் அமைச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ UK பிரிட்டனுடைய யூனிவர்சிட்டியான சவுத் ஆப்டன் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா குருகிராமில் வந்து அவங்களுடைய கல்வி வளாகத்தை அமைக்கிறதுக்கு அனுமதி ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து டீகிங் பல்கலைக்கழகம், அடுத்து ஒல்லகாங் பல்கலைக்கழகம், இது ரெண்டுமே ஆஸ்திரேலியாவில் தான் இந்த 2 யூனிவர்சிட்டியும் இருக்கு. இந்த 2 யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டியில், குஜராத் மாநிலத்தின் கிஃப்ட் சிட்டியில் அவங்களுடைய கல்வி வளாகத்தை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ சிகாகோவுடைய பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மும்பையில் வந்து அமைக்க போறாங்க. அடுத்து 4வது கேள்வி, 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C, ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட். ஸோ இப்போ ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் என்பவர் தான் 267வது போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக 266வது போப்பாக இருந்த பிரான்சிஸ் வந்து சமீபத்தில் காலமாயிட்டார். 266வது தலைவர் போப் பிரான்சிஸ். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய 267வது தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக வாக்கெடுப்பானது ரகசியமாக நடத்தப்பட்டது. அதாவது வாட்டிகன்ல இருக்கக்கூடிய சிஸ்டைன் தேவாலயத்துல பாத்தீங்கன்னா மூடிய அரங்கத்துக்குள்ள ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. இந்த வாக்கெடுப்புல யார் பங்கேற்றாங்கன்னா 71 நாடுகளை சேர்ந்த 133 கார்டினல்கள் வந்து இந்த வாக்கெடுப்புல பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த இறுதி முடிவு, அந்த வாக்கெடுப்போட இறுதி முடிவுல யார் இப்போ புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அதன்படி அமெரிக்காலேருந்து ஒருவர் வந்து போப்பாக தேர்வு செய்யப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அமெரிக்காவை சேர்ந்த நபர் போப்பாக நியமிக்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் யாரு? ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோசிஸ்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லியோ 14ஆம் லியோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அரசு மாதிரி பள்ளியை எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் திருச்சி. ஸோ திருச்சியில பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசு மாதிரி பள்ளி மாடல் ஸ்கூலை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாடல் ஸ்கூல் எதுக்காக, இது எப்படி இந்த மாடல் ஸ்கூல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2022 தில்லிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிருப்பாங்க. அங்கே தில்லியில இருந்த மாடல் ஸ்கூலை பார்த்துட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. மாதிரி பள்ளியானது தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் சொல்லிட்டு. அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே 38 மாவட்டங்களையுமே மாதிரி பள்ளிகளானது திறக்கப்படுவதற்கான கட்டமைப்பு பணிகளானது நடைபெற்று இருக்கு. அதன்படி இப்போ திருச்சியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பள்ளியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. திருச்சியில் அமைக்கப்பட்ட மாதிரி பள்ளி, மாவட்ட அரசு மாதிரி பள்ளியானது திருச்சியில துவாக்குடியில வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. 57.47 கோடி மதிப்பீட்டில் இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ சாப்பிட்ற வசதி, உறைவிட வசதி, உண்டு உறைவிட வசதியோட இந்த மாதிரி பள்ளியானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பள்ளியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஜேஇ எக்ஸாம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து டாப் கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, முதன்மை கல்வி நிறுவனங்கள்ல வந்து இந்த பள்ளி மாணவர்கள் போய் சேர்வதற்கான அனைத்து விதமான பயிற்சிகள், கல்விகள் வந்து தரமான கல்வியானது இங்கே வழங்கப்படுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனைத்து விதமான வசதிகளையுமே வழங்கணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பள்ளிகளானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ திருச்சியில தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா 3.25 ஹெக்டேர் பரப்பளவான நிலத்துல தரை மற்றும் 2 தளங்களோட 54,676 சதுர அடி பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி இது ஆரம்பிச்சிச்சு, 2022 தில்லிக்கு போகும்போது அங்கே உள்ள மாதிரி பள்ளி மாதிரியே நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த ரீசன் நியூஸ், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், புதிய வகுப்பறைகள் அமைக்கிறது, கழிவறை வசதி, நூலகங்கள் அமைக்கிறது, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் 2022 மார்ச் மாதம் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அடுத்து காலை உணவு திட்டம், இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு இலவசமாக வழங்கணுங்கிறதுக்காக. நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம், இது 2022 டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இது எதுக்காகனா, சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம பள்ளிகளை வந்து மேம்படுத்தணும்னு விரும்புறீங்க அப்படின்னா தன்னார்வலர்களோ பொது நிறுவனங்களோ ஒரு நிதியாகவோ பொருளாகவோ வழங்கி அந்த ஸ்கூலை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து பசுமை பள்ளி திட்டம், இது 2023 ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களை கொண்டு அரசு பள்ளிகளில் காய்கறி தோட்டங்கள் அமைக்கிறது, மழை நீரை சேகரிக்கிறது, கழிவுநீர் மேலாண்மை, இது போன்ற விஷயங்களில் மாணவர்களை ஈடுபடுத்தும் வகையில் பசுமை பள்ளியாக ஒரு ஸ்கூலை மாற்றணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம், இது 2022 ஜூன் மாதம் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை எண்ணறிவு, எழுத்தறிவு வழங்கணுங்கிறதுக்காக இனிஷியலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த திட்டத்தை 4 மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, எங்கு அமைக்கப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சி. ஸோ திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ திறந்து வச்சிருக்காங்க. ஸோ திருச்சியில் பிரபாத் ரவுண்டானத்தில் பார்த்தீங்கன்னா 9 அடி உயரத்தில் வந்து நடிகர் சிவாஜி அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. இது 2009 அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, 2011 அமைச்சிருப்பாங்க. ஆட்சி மாற்றம் காரணமாக இப்போதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை திருச்சியில் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கினாங்க. நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். அதாவது மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க சாலைகளில் வந்து விபத்து ஏற்படுதுன்னா அவங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா இலவசமான சிகிச்சைகளானது வழங்கப்படும். 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகளானது வழங்கப்படும். ஸோ அந்த திட்டமானது இப்போ அமலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்துறாங்க. அந்த ஸ்கீம் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இது 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க.
இப்போ இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் மத்திய அரசோட இணைந்து செயல்படுத்தப்படாது. ஸோ ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரே ஸ்கீம் தான் செயல்படுத்துறாங்கன்னா மாநில அரசு ஸ்கீமும் மத்திய அரசு ஸ்கீமும் இணைந்து செயல்படுத்த முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மாத்ரு வந்தனா யோஜனா திட்டமும் மகப்பேறு நிதி உதவி திட்டம் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டமும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டமும் மத்திய அரசுடைய பிரதமரின் ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் சேர்ந்து தான் ஒருங்கிணைத்து செயல்படுத்துறாங்க. அந்த மாதிரி இதே ஒருங்கிணைத்து செயல்படுத்தலாம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மத்திய அரசு திட்டத்தில் ஒரு 7 விதமான கட்டுப்பாடுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் தளர்த்துனா சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இலவசமான சிகிச்சைகளானது வழங்கப்படுகிறது. எவ்வளவு ரூபாய் மதிப்புல சிகிச்சை வழங்குறாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புல சிகிச்சைகளானது இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 3.57 லேக் அதாவது 3.57 லட்சம் பேர் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 318.89 கோடி செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து மத்திய அரசு தரப்புல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டணமில்லா சிகிச்சை. சாலை விபத்துனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை. அந்த மத்திய அரசு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1.50 லட்சம் வரையிலான மதிப்புல சிகிச்சைகளானது இலவசமாக வழங்கப்படுகிறது, கட்டணமில்லா சிகிச்சை. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, +2 பொதுத் தேர்வில் டேஷ் தேர்ச்சி பதிவாகியுள்ளது. ஆன்சர் 95.03% தேர்ச்சி. ஸோ இப்போ +2 தேர்வு நடந்துச்சு இல்லையா, அந்த தேர்வுல எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ச்சி விகிதம் எவ்வளவா இருக்குன்னா 95.03% இருக்கு. இதுல வந்து அதிகமான தேர்ச்சி விகிதத்தை கொண்டு அரியலூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, வேலூர் வந்து கடைசி இடத்துல இருக்கு. ஸோ இந்த +2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 95.03% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அடுத்து அனைவருமே உயர்கல்விக்கு போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உயர்கல்வி படிக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதேனும் ஒர்க் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. உயர்கல்வி படிப்பை தொடராமல் விட்டுருவாங்க காலேஜில் ஜாயின் பண்ணாமல். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது நடத்தப்படுகிறது. ஸோ அனைத்து பள்ளிகளிலுமே உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவானது செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து உயர்கல்வியை படிக்கணும். ஸோ அனைத்து மாணவர்களுமே வந்து +2 முடிக்கிறாங்க அப்படின்னா அனைவருமே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஸ்கீமானது செயல்படுத்தப்படுது. இது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்துறாங்க. நான் முதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் நான் முதல்வன் திட்டம். ஸோ உயர்கல்வியில் அனைவரும் சேர்வதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இப்போ காலேஜில் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த மாணவிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புதுவன் திட்டம் செயல்படுத்துறோம், புதுமை பெண் திட்டம் செயல்படுத்துறோம். இதனால உயர்கல்வி சேர்க்கை அதிகரிச்சுட்டு வருது நம்ம பார்த்திருப்போம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை 74% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கிராமப்புற பகுதி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறன் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. ஸோ S-400 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்தியா வாங்கியிருக்கு. இப்போ எதுக்காக இந்த S-400 பத்தி பார்க்குறோம்னா, இப்போ பெஹல்காம்ல அட்டாக் நடந்துச்சு இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய ஒரு 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலை தகர்த்துறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிருக்கு. ஸோ அதனால எந்தெந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது எந்த நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காமில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க சுற்றுலா பயணிகள் மீது. அதில் 26 பேர் இறந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டது. ட்ரோன் தாக்குதல், வான்வெளி தாக்குதலானது நடத்தப்பட்டது. ஸோ அந்த தாக்குதலை எடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்தினாங்க ட்ரோன்கள் மூலமாக. ஸோ அந்த தாக்குதலானது தகர்த்தப்பட்டிருக்கு. ஸோ எப்படி தகர்த்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த தாக்குதல் நம்ம எதிர் தாக்குதல்ல பாத்தீங்கன்னா அதிநவீன பாகிஸ்தானுடைய 2 போர் விமானங்களானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இந்திய எல்லைக்குள்ள வந்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அந்த டைம்ல அதிநவீன 2 JF-17 அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்திருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு பாகிஸ்தான் விமானிய உயிருடன் பிடிச்சிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து லாகூர் கராச்சியில இந்தியாவுடைய ட்ரோன்களுடைய தாக்குதலானது நடத்தப்பட்டது. இந்த லாகூர்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை இந்த தாக்குதல்ல இந்தியா வந்து அழிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பத்தி இப்பதான் நாம சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ரேடார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் இருக்கு இல்லையா, பாகிஸ்தானின் ரேடார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான தாக்குதலுக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஹரோப் ட்ரோன்கள் வந்து இந்தியா பயன்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுடைய கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்துது இல்லையா, ஸோ அங்கே உள்ள ட்ரோன் இருக்கும், பாகிஸ்தான்லேயும் ட்ரோன் இருக்கும், அங்கே வந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு, ரேடார் இருக்கு. ஸோ ரேடார்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே இலக்குகள் வருதுன்னா அதை ஈஸியாக கண்டறிவதற்காக ரேடார் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேடாரையும் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக இஸ்ரேலுடைய ஹரோப் அப்படிங்கிற ட்ரோன்களை வந்து இந்தியா பயன்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். ஹரோப்னு கொடுத்து இஸ்ரேல், அடுத்து S-400 கொடுத்து ரஷ்யா, இந்த மாதிரி மேக்சிமம் பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க பாதுகாப்பு தளவாடங்களை கொடுத்து. அடுத்து பாத்தீங்கன்னா 15 ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் வந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்தியா மீது. ஸோ அதை பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு முறியடிச்சிருக்கு நம்ம இந்தியா. இந்த S-400 அப்படிங்கிறது இந்தியானால சுதர்சன சக்ரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து 35,000 கோடி மதிப்பீட்டுல தான் இந்த S-400 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பானது பெறப்பட்டிருக்கு. ஸோ இந்த S-400 அமைப்பை பற்றி பார்த்தோம்னா இது 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து விரைவாக நகரக்கூடிய ஏவுகணைகளை கண்டறியும் வல்லமை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது இந்த S-400 ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து 10வது கேள்வி, கோபாலகிருஷ்ண கோகலே எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1905ஆம் ஆண்டு. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே சுதந்திர போராட்ட வீரரான இவர் பார்த்தீங்கன்னா 1866ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி பிறந்திருக்காரு. இந்த வருஷம் இப்போ இந்த இன்னைய நாள் வந்து அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுது. இவர் பாத்தீங்கன்னா 1889ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து 1895ல இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய இணை செயலாளராக இருக்காரு. அடுத்து 1905ல இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதே 1905ல கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய சேவகர்கள் சங்கத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. அதுக்கடுத்து 1908ல ரானடே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தையும் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து நிறுவியிருக்காரு. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ், தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி நிறைவுதிறன் பாத்தீங்கன்னா இப்போ 42,722 மெகாவாட்டா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிச்சிருக்கு. அடுத்து வடகொரியா வந்து பல்வேறு வகையான குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இப்போ ரீசெண்டா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா, இப்போ சமீபத்தில் கூட அவருடைய வீட்டில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கும், அதில் ஒரு ரூமில் மூட்டையாக பணம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அந்த யஷ்வந்த் வர்மா அவர்களை பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி பரிந்துரை செஞ்சுருக்காங்க. தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அர்னாலா. இரண்டாவது கேள்வி, இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ரகுபதி. மூன்றாவது கேள்வி, இலினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தனது கல்வி வளாகத்தை எங்கு அமைக்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை. நான்காவது கேள்வி, 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட். ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அரசு மாதிரி பள்ளியை எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் திருச்சி. ஆறாவது கேள்வி, +2 பொதுத் தேர்வில் டேஷ் தேர்ச்சி பதிவாகியுள்ளது? ஆன்சர் 95.03% தேர்ச்சி. ஏழாவது கேள்வி, இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. எங்கு அமைக்கப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சி. ஒன்பதாவது கேள்வி, S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா.
10வது கேள்வி, கோபாலகிருஷ்ண கோகலே எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1905ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.